ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை குழம்பு எப்படி நல்லா காரசாரமா வைக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோலுக்கு போறதுக்கு முதல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயா சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு பூண்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில் 15லேருந்து 20 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா வணக்கிட்டு நீங்கள் குழம்பு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வணக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. கருவேப்பிலையே வேணான்னு ஒதுக்குற எல்லாருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சு கொடுத்தா கருவேப்பிலையோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து கருகக்கூடாது. அதே நேரத்தில் நல்லா வணங்கி இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கத்தில் அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதோட 10லேருந்து 15 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பா சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்த பிறகு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கலர் வந்து நல்லா மாறி இருக்கும். இதில் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1/2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வேகட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்தோன்னே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குது. கருவேப்பிலையை நம்ம கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு. 1/2 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை டெய்லி எந்த விதத்துலையாவது நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா முடி பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சக்கையெல்லாம் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 12லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடியை திறந்தோன்னே நல்லா கமகமான வாசம். கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பூண்டோட வாசம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான குழம்பு அப்படி இல்லைனா குழம்பு ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.